இந்தியா ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026க்கு குவாலிஃபை ஆகலை. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தெரியுமா? இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் 4 இந்தியன் ஆரிஜின் பிளேயர்ஸ் 4 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்காக விளையாட போகிறாங்க. அவங்க யார், எந்த கண்ட்ரீஸ்க்காக விளையாட போகிறாங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஆஸ்திரேலியன் டீமில் நிசான் வேலுப்பிள்ளை, காங்கோல சாமுவேல் மோட்டசாமி, நியூசிலாந்தில் சர்ப்ரீத் சிங் அண்ட் கத்தார் டீமில் டான்சின் முகமது ஜாம்ஷித். இவங்க 4 பேர் தான் இந்த 4 கண்ட்ரீஸ்க்காக விளையாட போகிற இந்தியன் ஆரிஜின் பிளேயர்ஸ். என்னதான் இந்தியன் ஜெர்சியில் இவங்க விளையாடாட்டியும் இந்தியன் ரூட்ஸோட வேர்ல்டு கப் ஸ்டேஜில் இவங்க நிற்க போகிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 140 கோடி மக்கள் இருக்க ஒரு நாடு, ஃபுட்பாலுக்கு பேஷனா இருக்க ஒரு நாடு. ஆனா வேர்ல்டு கப்ல இந்தியா இல்லை. ஆனா இந்தியன் ஆரிஜின் ஃபுட்பால் பிளேயர்ஸ் மட்டும் உலக ஃபுட்பாலோட கிராண்டஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்காங்க. இது நமக்கு என்னதான் பெருமைப்படக்கூடிய விஷயமா இருந்தாலும் அது கூட சேர்த்து ஒரு மிகப்பெரிய கேள்வியும் உருவாகுது. ஏன்னா நம்ம கிட்ட டேலண்ட் இல்லாம இல்ல. அப்போ ப்ராப்ளம் எங்க? இன்னைக்கு இவங்க 4 பேர் ஆஸ்திரேலியா, காங்கோ, கத்தார் அண்ட் நியூசிலாந்து வேற டீம் விளையாடலாம். ஆனா நிச்சயமா ஒரு நாள் ஃபிஃபா வேர்ல்டு கப் இந்தியா குவாலிஃபை ஆகணும்னு நம்பலாம். அண்ட் நீங்க சொல்லுங்க, இந்தியா வேர்ல்டு கப் குவாலிஃபை ஆகணும்னா என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பண்ணுங்க.